விருந்துக்கும் விம் ஒரு கரண்டி போதும். புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம். வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை நிலவரங்களை நோக்கலாம். இலங்கையில் ஏறக்குறைய 5 ஆண்டு காலத்துக்கு பின்னர் உள்ளூராட்சி தேர்தல் களம் உருவாகி கொள்வதாலேயோ என்னவோ தமிழ் பேசும் கட்சிகளுக்கு இந்த தேர்தலில் சரியான வேட்பாளர்களை தேடி பிடிப்பது பெரும் சிரமமாக இருப்பதற்கான அறிகுறிகள் வெளிப்பட்டு வருகின்றன. தமிழர்களின் அரசியல் பரப்பில் முதன்மை கட்சியாக கருதப்படும் தமிழரசு கட்சிக்கு கூட இந்த வேட்பாளர் தேடி பிடிப்பில் ஒரு வங்குரோத்து நிலை இருப்பது தெரிகிறது. தமிழ் பேசும் கட்சிகளுக்கு இவ்வாறான சிரமங்கள் இருப்பதற்குரிய இன்னொரு அறிகுறியை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் நலீமின் நேற்றைய பதவி விலகல் ஆதாரப்படுத்திக் கொண்டது. ஈராவூர் நகரசபைக்கு போட்டியிட்டுக் கொள்வதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியையே துறந்திருக்கின்றார் நலீம். இதற்குரிய காரணங்களை அவர் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் நேற்று பகிரங்கப்படுத்தியும் இருந்தார். வடக்கு கிழக்கை பொறுத்தவரை இந்த தேர்தலில் வேட்பாளர்களை பிடிப்பது எல்லா கட்சிகளுக்கும் தற்போது சவாலாகியுள்ள நிலையில் இந்த சவால் நிலைக்கு ஒரு காரணமாக தற்போது தமிழர்களின் சமூக ஊடக பரப்பில் கிளம்பியுள்ள புதிய நகர்வுகளும் காரணமாக இருப்பதாக கூறப்படுகிறது. தற்போது தாயகம் சார்ந்த பெயர்களில் இயக்கப்படும் பல சமூக வலைத்தளங்களில் உள்ளூர் அரசியல்வாதிகள் குறித்தும் அதிகாரிகள் குறித்தும் அதிகமான சீரடிப்புகள் மற்றும் தனிநபர் சார்ந்த தாக்குதல்கள் அதிகமாக வெளிப்பட்டுக் கொள்வதால் தமிழர்களின் பரப்பில் சமூக அக்கறை உள்ளவர்கள் அல்லது பிரஜை உள்ளவர்கள் கூட தற்போது பொதுவெளிக்கு வர தயங்க நிலைமையொன்று உருவாகிவிட்டது. புலம்பெயர் நாடுகளிலிருந்து இயக்கப்படுவதாக கூறப்படும் சமூக வலைத்தளங்கள் உட்பட்ட தளங்களில் இவ்வாறான சீரடிப்புகளும் தனிநபர் சார்ந்த தாக்குதல்களும் இடம்பெறுவது தீவிரப்பட்டுள்ளது. இந்த நிலைமை கூட தமிழர்களின் அரசியல் பரப்பில் வேட்பாளர்களுக்கு ஏற்பட்ட பஞ்சத்துக்கு ஒரு மறைமுக காரணமாகவும் இருக்கக்கூடும். இதுவாறு 2023 ஆண்டு மார்ச் மாதம் 9 முதலில் நடத்தப்பட திட்டமிட்ட இந்த உள்ளூராட்சி தேர்தல் கதை தொடர்ந்தும் இழுபட்டு செல்லும் ஒரு கதையாக இருந்த நிலையில் தற்போது அந்த இழுபாட்டுக்கு இக்கேடிஆர் அரசாங்கம் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கும் வகையில் தேர்தலுக்கான தீர்மானகரமான முடிவுகளை எடுத்துவிட்டது. அப்போதைய ரணில் அரசாங்கம் இந்த தேர்தலை தாமதப்படுத்திக் கொள்ள 30க்கும் மேற்பட்ட முயற்சிகளை மேற்கொண்டதான விமர்சனங்கள் எல்லாம் இருக்கும் நிலையில் தென்பகுதி காலி மாவட்டத்தின் எல்பிட்டிய பிரதேச சபையை தவிர ஏனைய 336 உள்ளூராட்சி சபைகளும் தற்போது மக்கள் பிரதிநிதிகளுக்கு பதிலாக சிறப்பு ஆணையாளர்களின் மூலம் இயக்கப்படுவது நீங்கள் அறிந்த விடயம். இவ்வாறாக இலங்கை தீவின் உள்ளூராட்சி மன்றங்களில் நீண்ட நாட்களாகவே மக்கள் பிரதிநிதித்துவம் இல்லாத நிலையில் இந்த நடைமுறையை மீண்டும் மக்கள் பிரதிநிதித்துவத்துக்கு மாற்றிக்கொள்ளும் வகையில் இன்னும் சில வாரங்களில் தேர்தல் இடம்பெற காத்துள்ளது. இந்த உள்ளூராட்சி தேர்தல் ஏகேடிஆர் ஆட்சியின் செயல்பாட்டில் ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாகவும் அமையக்கூடும் என்பதால் அவர்களுக்கும் இந்த தேர்தல் முடிவுகள் முக்கியமானவை. இதனால் தான் கால நேரம் பார்த்து இந்த தேர்தலை மையப்படுத்தி சில சிறப்பு அஸ்திரங்கள் ஏகேடிஆர் அரசாங்கத்தின் அம்ராத்துணியிலிருந்து கிளம்புகின்றன. அதில் பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கை என்ற விடயமும் முக்கியமானது. நேற்று கொழும்பில் ஏகேடிஆரின் பிரசன்னத்துடன் ரம்லான் இப்தார் விருந்து இடம்பெற்ற போது அதில் பங்கெடுத்துக் கொண்ட இஸ்லாமிய மத தலைவர்களும் முஸ்லிம் அரசியல்வாதிகளும் இந்த சந்திப்பின் ஒரு கட்டத்தில் தமக்கு இடையில் ஒரு கிசுகிசுப்பு ஒன்றுகூடலை தனியாக நடத்தியதாகவும் இந்த கிசுகிசுப்பு ஒன்றுகூடலில் வடக்கின் சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினரின் முஸ்லிம்கள் மீதான எதிர்மறை கருத்துக்கள் குறித்த விடயங்கள் பேசப்பட்டதாகவும் செய்திகள் வந்துள்ளன. ஏற்கனவே குறிப்பிட்டது போல இவ்வாறான குட்டி அதிர்வுகள் இருந்தாலும் உள்ளூராட்சி தேர்தலை மையப்படுத்தி எடுக்கப்படும் அதிர்வுகளில் மிகப்பெரியதாக பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கை என்ற விடயமே உள்ளது. இலங்கை தீவில் ஜேவிபி ஆகிய மக்கள் விடுதலை முன்னணி 80ஆம் ஆண்டுகளின் பிற்பகுதியில் நடத்திய கிளர்ச்சி காலத்தில் சிங்கள பகுதிகளில் இடம்பெற்ற மனிதத்துக்கு எதிரான குற்றங்களின் ஒரு மையமாக பட்டலந்த என்ற இடம் இருந்தது. அன்றைய ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சியில்
பட்டளந்த என்ற இடத்தில் இருந்த இந்த வதை முகாமுக்கு பொறுப்பு கூற வேண்டிய அரசியல் தலைகளில் ஒன்றாக முன்னாள் தலையாரியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்க மீதும் தீவிரமான சுட்டு விரல்கள் நீட்டப்படுகின்றன. அதிலும் குறிப்பாக பட்டளந்த ஆணைக்குழு நடத்திய விசாரணைகளின் முடிவில் வெளிப்பட்ட அறிக்கைகளில் இந்த முக்கிய சுட்டு விரலுக்கும் ஒரு முக்கிய இடம் இருப்பதால் இந்த விடயம் தற்போது ஸ்ரீலங்காவின் அரசியல் பரப்பில் முன்னிலையில் சுழல்கிறது. பட்டளந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை நாளை முதல் பொதுமக்கள் பார்வையிடும் வகையில் அது ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த அறிக்கையில் தன் மீதான சுட்டு விரல்கள் நீட்டப்பட்டதை ஏற்கனவே அந்த அறிக்கையை பல தடவைகள் படித்து தெளிவாக தெரிந்து வைத்திருக்கும் அரசியல் தலையான ரணில் விக்ரமசிங்கவும் மக்கள் பட்டளந்த அறிக்கையை பார்வையிடும் வாய்ப்பை பெறும் அதே நாளான நாளை இந்த அறிக்கை குறித்து அவரும் தனது தரப்பில் சிறப்பு அறிக்கையிடல் ஒன்றை வெளியிட காத்திருக்கிறார். அந்த வகையில் நாளை ஞாயிற்றுக்கிழமை இலங்கை சாமானியர்கள் பட்டளந்த ஆணைக்குழுவின் அறிக்கையையும் நோக்கிக் கொள்ள முடியும். அதேபோல ஜேஆரின் மருமக பிள்ளையான ரணில் விக்ரமசிங்க இந்த பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கையிடலில் சொல்லிக் கொள்ளும் எதிர்வினைகளையும் நோக்கிக் கொள்ள முடியும். ஆக மொத்தம் 90களில் இருந்து ஸ்ரீலங்காவின் அரசாங்கங்கள் நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்காமல் பொத்தி பொத்தி வைத்த இந்த அறிக்கை இப்போது ஜேவிபி உள்ளுடன் கொண்ட தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் என்ற வகையில் பையிலிருந்து பூனைக்குட்டி வெளியே வரும் உதாரணத்தை போல வெளியே வந்துவிட்டது. ஆனால் ஜேவிபியினர் மீதான குரூரங்களை வெளிப்படுத்திக் கொள்ளும் இவ்வாறான நகர்வுகளை செய்யும் இதே ஏகேடிஆர் அரசாங்கம் தமிழ் மக்கள் மீதும் இவ்வாறான பல மடங்கு குரூரங்கள் இடம்பெற்ற பல இரகசிய வதை முகாம்கள் குறித்து பகிரங்கப்படுத்திக் கொள்ளுமா என்று ஒரு சாதாரண வினாவை தொடுத்தால் அந்த வினாவுக்குரிய பதில் சாதகமாக வராது என்பதும் இந்த விடயத்தில் ஏகேடிஆர் தரப்பு எந்த சிஸ்டம் சேஞ்சையும் செய்யாது என்பதும் புரிதலுக்குரிய ஒரு விடயம். தெற்குக்காவது பட்டளந்த போல ஒரு சில வதை முகாம்கள் இருக்கக்கூடும். ஆனால் தமிழர் தாயகத்துக்கு பல வதை முகாம்கள் ஏற்கனவே அவர்களின் வாழ்வியலில் பதிவாகிக் கொண்டன. யாழ்ப்பாணத்தின் அச்செழு படை முகாம், வவுனியாவின் ஜோசப் படை முகாம், வேப்பங்குளம் முகாம், கொழும்பு பயங்கரவாத புலனாய்வு மையம், பூசா தடுப்பு முகாம், கபரண இராணுவ முகாம், பெலிக்கந்த இராணுவ முகாம், திருமலையின் கன்சைட் முகாம் என பல வதை முகாம்கள் தமிழர்களுக்காகவே சிறப்பாக இயக்கப்பட்டிருந்தன. இவ்வாறான வதை முகாம்களில் ஆக குறைந்தது தற்போது வெளிநாடொன்றில் வாழும் ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு பிரிவின் முன்னாள் அதிகாரியான நிசந்த சில்வா என்ற சிங்கள முகம் சொல்லிக்கொள்ளும் திருமலை கன்சைட் வதை முகாம் குறித்து ஒரு பகிரங்கப்படுத்தலை செய்து கொள்ளும் தில் அல்லது துணிவு ஏகேடிஆர் அரசாங்கத்திற்கு இருக்கின்றதா என்றால் அதற்குரிய பதிலும் எதிர்மறையாகவே வரும். 2ஆம் உலகப் போர்க்காலத்தில் பீரங்கி குண்டுகளை பாதுகாக்க ஒரு களஞ்சியமாக நிர்மாணிக்கப்பட்ட இந்த கன்சைட் எனப்படும் பாதாள இடம் 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் கைவிடப்பட்ட நிலையில் விஷப்பாம்புகள் மற்றும் வௌவால்கள் குடியிருக்கும் ஒரு பாதாள இடமாக அது மாற்றமடைந்தது. இவ்வாறாக இருந்த அந்த பாதாள இடத்தில்தான் கட்டங்கட்டமாக மொத்தமாக 700க்கும் மேற்பட்ட தமிழ் இளையோர்கள் தடுத்து வைக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட குரூரங்கள் இடம்பெற்றதான சுட்டு விரல்களுக்கு இலக்காகிக் கொள்கிறது. யாழ்ப்பாணத்தில் வைத்து கடத்தப்பட்டு படகுகள் மூலம் கொண்டு செல்லப்பட்டவர்கள் முதல் கொழும்பில் கடத்தப்பட்டவர்கள் வரை நூற்றுக்கணக்கான தமிழ் இளையோர் இந்த கன்சைட் பாதாள இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு துன்புறுத்தப்பட்டு இறுதியில் காணாமலாக்கப்பட்டதான பதிவுகள் எல்லாம் திகில் கதைகளாக உள்ளன. ஸ்ரீலங்காவின் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரணகொட, ரியல் அட்மிரல் தசாநாயக்கா ஆகியோரின் கண்காணிப்புடன் இந்த வதை முகாம் இயக்கப்பட்ட விடயமும் பகிரங்கமாக வெளிவந்திருந்தது. இந்த வதை முகாமில் வைத்துத்தான் கொழும்பில் கடத்தப்பட்ட 11 தமிழர்கள் குரூரமாக வதைக்கப்பட்டு தடயங்கள் இல்லாமல் செய்யப்பட்டார்கள். இந்த வதை முகாமுக்கு பொறுப்பாக இருந்ததாக கூறப்படும் சுமித் ரணசிங்க என்ற படைய முகத்துக்கும் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு செயலாளராக இருந்து பின்னர் முதன்மை தலையாரியாக உருமாறிக்கொண்ட டெர்மினேட்டர் கோட்டாபாயவுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்புகளும் இருந்தன. இந்த கன்சைட் வதை முகாம் குறித்து தென்னாப்பிரிக்காவை தளமாக கொண்ட ஜஸ்மின் சூக்காவின் ITJP எனப்படும் இன்டர்நேஷனல் ட்ரூத் அண்ட் ஜஸ்டிஸ் ப்ராஜெக்ட் அமைப்பு கூட பல தகவல்களை ஐக்கிய நாடுகள் சபைக்கு கூட வழங்கியுள்ளது. ஆனால் இன்று வரை நிசந்த சில்வா என்ற முன்னாள் சிங்கள படைய புலனாய்வு முகம் பகிரங்கப்படுத்திய இந்த வதை முகாம் குறித்த நீதி தமிழர்களுக்கு கிட்டிக்கொள்ளவும் இல்லை. இந்த விடயத்தில் அரசாங்கங்கள் அக்கறை கொள்ளவும் இல்லை. தமது இனத்தின் மீதான உதிரப்பலி மறைக்கப்படுவதை கண்டுகொள்ளும் அதே தமிழர்கள்
நேற்று பிலிப்பைன்ஸின் முன்னாள் அரசு தலைவரான ரோட்ரிகே டுட்ரேத்தே நெதர்லாந்தின் ஹேக் நகரில் உள்ள அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தில் அதாவது ICCயில் தோன்றிய காட்சியை கண்டிருக்கக்கூடும். மணிலா விமான நிலையத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை அதிரடியாக கைது செய்யப்பட்ட டுட்ரேத்தே உடனடியாகவே ஒரு தனியான விமான நிலையத்தில் அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றம் அமைந்திருக்கும் நெதர்லாந்தின் ஹேக் நகருக்கு கொண்டு வரப்பட்டார். அவ்வாறாக கொண்டு வரப்பட்டவர் நேற்று அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தில் தனது முதலாவது விசாரணையை மெய்நிகர் இணைப்பு வழியாக எதிர்கொண்டார். ICC எனப்படும் அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றம் ரோட்ரிகே டுட்ரேத்தேயை ஹேக்கிற்கு கடத்தி சென்று விசாரணைகளை நடத்தி கொள்வதாக அவரது சட்டவாள குழு குய்யோ முறையோ என கூறிக்கொண்டாலும் பிலிப்பைன்ஸின் முன்னாள் அரசு தலைவர் தற்போது ஹேக் நகரில் ICC எனப்படும் அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தின் காவலிலும் பிடியிலும் இருப்பது யதார்த்தமான ஒரு விடயம். டுடேர்த்தேயின் அதிகார காலத்தில் DDS அல்லது டாவோ டெத் ஸ்குவாட்ஸ் என அழைக்கப்பட்ட கொலைக்குழுக்களால் கொல்லப்பட்ட பல்லாயிரம் உயிர்களுக்கு அனைத்துலக குற்றவியல் நீதிமன்ற விசாரணைகளில் பொறுப்பு கூறப்படும் என்ற நம்பிக்கையுடன் அவ்வாறாக கொல்லப்பட்டவர்களின் உறவினர்கள் பிலிப்பைன்ஸில் காத்திருக்கின்றனர். கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் அதிகாரத்தில் டுடேர்த்தே இருந்தபோது இவ்வாறாக ஒரு நாள் அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தில் தான் முன்னிலையாகிக் கொள்வேன் என்பதை அவர் கனவிலும் நினைத்திருக்க முடியாது. ஆனால் 2025ஆம் ஆண்டில் அதுவும் இந்த வாரம் அது நடந்தது. சொந்த குடிமக்கள் மீது பெரும் வன்முறைகளையும் படுகொலைகளையும் மனிதத்துக்கு எதிரான குற்றங்களையும் கட்டவிழ்த்துக் கொள்ளும் பல அரசியல் தலைவர்கள் தமது அதிகார காலத்தில் தமது குற்றங்களிலிருந்து தாம் எப்போதுமே விலக்கு பெற்று விடுவோம் எனத்தான் நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் வரலாற்றின் போக்கு அவர்களுக்கு வேறு வகையிலும் விதிகளை எழுதி விடுகிறது. அதற்கு ஒரு உதாரணமாக தற்போது பிலிப்பைன்ஸின் முன்னாள் அரசு தலைவர் மாறியிருக்கின்றார். இவ்வாறாக சில முன்னாள் அரசு தலைவர்கள் தாம் தமது அதிகார காலத்தில் செய்த பெரும் படுகொலைகளுக்கும் மனிதத்துக்கு எதிரான குற்றங்களுக்கும் பொறுப்பு கூற வேண்டிய நிலையில் இருப்பதை கண்ணார காணும் ஈழத்தமிழர்கள் தமது இனத்தின் மீதான உதிரப்பலிக்கு பொறுப்புடையவர்களும் இவ்வாறான நீதியின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் என்பதை மீண்டும் ஒருமுறை நினைத்திருக்கக்கூடும். ஆனால் அதற்கான யதார்த்தமான சாத்தியம் இப்போது வந்து கொள்ளும் என்பதில்தான் அவர்களுக்கு முறையான ஒரு காலமானி கணிப்பு இல்லாமல் உள்ளது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் ரஷ்யாவின் குர்ஸ்க் பகுதியில் ரஷ்ய துருப்புக்களின் சுற்றி வளைப்பில் அகப்பட்டு கொண்ட உக்ரேனிய படையினரின் உயிர்கள் உட்பட முன்னரங்கில் உள்ள உக்ரேனிய படையினரின் உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என ரஷ்யாவுக்கு அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு வேண்டுகோளை விடுத்த நிலையில் குர்ஸ்க் பகுதியில் உள்ள உக்ரேனிய படையினர் தமது ஆயுதங்களை கைவிட்டு சரணடைய வேண்டும் என ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டின் ஒரு அழைப்பை நேற்று விடுத்தார். உக்ரேனிய ரஷ்ய போரில் 1 மாத கால போர் நிறுத்தத்தை கடைபிடிப்பதற்கு இன்னமும் புட்டின் உறுதியான பதில்களை அமெரிக்காவுக்கு வழங்காமல் மழுப்பல் கருத்துக்களை வெளியிட்டு வருவது ட்ரம்புக்கும் ஏமாற்றத்தை வழங்கிய நிலையில் அவர் இவ்வாறான ஒரு வேண்டுகோளை ரஷ்யாவுக்கு விடுத்துள்ளார். இந்த நிலையில் 1 மாத கால போர் நிறுத்தத்துக்கான அமெரிக்க உக்ரைன் திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு பிரான்ஸ் அரசு தலைவர் இமானுவேல் மேக்ரான் ரஷ்யாவிடம் அழைப்பு விடுத்துள்ளார். அதேபோல அமெரிக்கா முன்மொழிந்த போர் நிறுத்தம் குறித்து ரஷ்யா இதுவரை தயக்கம் காட்டி வருவது விளாடிமிர் புட்டின் அமைதியை விரும்பவில்லை என்பதை தெளிவாக காட்டுவதாக பிரித்தானிய பிரதமர் கேர் ஸ்டாமரும் குற்றம் சாட்டியுள்ளார். ரஷ்யாவுடன் ஒரு போர் நிறுத்தம் ஏற்பட்டால் உக்ரைனில் அமைதியை பேண உதவ தயாராக இருக்கும் 25 நாட்டு தலைவர்களுடன் பிரித்தானிய பிரதமர் இன்று லண்டனில் ஒரு மெய்நிகர் உச்சி மாநாட்டை நடத்தி வரும் நிலையில் இந்த கருத்து வந்துள்ளது. இந்த நிலையில் ரஷ்ய பிராந்தியமான குர்ஸ்கில் மேலும் நிலை கொள்வது உக்ரேனிய துருப்புக்களுக்கு மிகவும் கடினமான ஒரு நிலை என்பதை உக்ரேனிய அரசு தலைவர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியும் நேற்று ஒப்புக்கொண்டதால் உக்ரேனிய படையினர் முழுவதுமாக குர்ஸ்கில் இருந்து வெளியேறும் நிலைமை உருவாகியுள்ளதை உக்ரைன் மறைமுகமாக ஏற்றுக்கொண்டிருப்பதும் தெரிகிறது. இவைதான் IBC தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் IBC தமிழுடன் இணைந்திருங்கள்.